அந்த ஆசிரமத்தில் இந்த குரு கிட்ட ஒரு சீடர் கேட்டிருக்காரு, குருவே, மனிதர்களோட முன்னேற்றம் எதை பொறுத்து அமையுது அப்படின்னு. குரு சொல்லியிருக்காரு, அதுக்கு அவங்க கழுதையா, எருமையா, இல்ல குதிரையா அப்படிங்கிறத பொறுத்து அமையுதுன்னு இருக்காரு. சீடர் கேட்டிருக்காரு, புரியல குருவே அப்படின்னு. குரு சொன்னாராம், ஒரு தட்டு தட்டுன அப்படின்னா கழுதை பின்னால எட்டி உதைக்கும், எருமை கண்டுக்காம அப்படியே நிற்கும், குதிரை முன்னோக்கி ஓடும். அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க திட்டுறாங்க அப்படின்னா திரும்பி பல சொற்களை பயன்படுத்தி அவங்களை திட்டுறதும் இந்த கழுதை மாதிரி எட்டி உதைக்கிறதும் ஒரே மனநிலை. அவங்க பின்னாடி மட்டும்தான் அதிகமாக பார்ப்பாங்க, முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ரெண்டாவது, எருமை மாதிரி கண்டுக்காம இருக்கிறதும் யாரை திட்டினாங்கன்னா அதுக்கு எந்தவித எதிர்வினை ஆற்றாம அமைதியாக இருக்கிறதும் ஒரே மனநிலை தான். அவங்களோட வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்குமே தவிர எந்த முன்னேற்றமும் இருக்காது. மூணாவது, முன்னோக்கி பாயிறதும் நம்மளை திட்டுறவங்க மேலே வஞ்சம் கொள்ளாம அதை நம்மளை திருத்திக்கிறதுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற நபர்களோட முன்னேற்றம் அசுர வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு குரு சொன்னாராம். அதே மாதிரி நம்ம போகிற பாதையில் பலதரப்பட்ட கருத்துக்கள் வரும். அது எல்லாத்துக்குமே நின்று நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம போய் சேர வேண்டிய இலக்கை அடையிறதுக்கு தாமதமாகும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாலும் பலதரப்பட்ட விமர்சனங்கள் கண்டிப்பாக வரும். அதில் ஒரு சில விமர்சனங்கள் நீங்கள் யோசிக்காத கோணத்தில் இருக்கும். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கிட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்க தயாராகிட்டீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சியும் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும்.